ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன? உங்க பேர் என்ன சார்? திகில் பாண்டி. சார், தொழிலதிபர் சூரிய பிரகாஷ் உடைய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த சினம் கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்கப்படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் சார். நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ, சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். சார் சார் சார், அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? கூத்து பண்றாங்க. விளையாடுனதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிங்க. ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்ன கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா. உன் தங்கச்சிக்காரி என்னடா நான் கொலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா. நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற. எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க. ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்தை வீட்ல சொல்லி அனுப்பிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமான வெள்ளடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்க? அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டன் புட்டி அம்பிட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்தவன் தான் இவனு. 3 பிள்ளை பத்ததுக்கு பின்னால அத பத்தி ஆண்டி பேசுற. சரி, அத பத்திலாம் இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? அந்த கர்மத்தை கேக்குறானே. சொல்லுங்கப்பா. பசங்க கேக்குறாங்கல, சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா. சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு. ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க. நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே 5-6 நாளா அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டடி. ஆமா, அத பாத்துக்கிட்ட ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்களமா பிடிச்சு போய் ஒரு வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனா தான் போலீஸ் பிடிச்சு போறாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. போனு சார். ஈவினிங் 6 o'clock. யா, பை. என்ன திடீர்னு நீங்க? நான் ஒன்னும் சும்மா வரல. 4 பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன். பார்த்தவனே உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நானு. இப்ப என்ன வேணும்? எனக்கு தேவை மரியாதை. என்ன மரியாதை? வந்திருக்க பொண்ணுகிட்ட என் மச்சனை என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்கலாம், எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா உனக்கு? அப்படி போறா இருந்தா எப்படி சும்மா போக முடியும்? எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க. இவ்வளவுதானா? அம்மா டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க இருந்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சு இருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே, அங்கே போய் தேடணும். பேசாம நம்ம அக்கா குளிக்கிறத படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாடா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? வேற உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நல்லா உனக்கு ஆசை. எவ்வளவு நல்லா. யா, டிக்கெட் ரெடியா? டிக்கெட் ரெடி சார். ஆனா ஃளைட் 1 hour லேட். 1 hour 60 minutes. சார்,
1 ஹவரை போய் பெருசா பேசுறீங்க. 1 ஹவர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்தாங்க. 1 மணி நேரம் உங்களை முழுசா இன்டர்வியூ பண்ணணும். யா ஐ காட் தி ஐடியா எவன் மாட்டனானு தெரியல. அந்த 700 கோர்ஸ் போய் சொன்னால காலேஜுக்கு அவளுக்கு போன் அடிச்சு வர சொல்லு. 1 ஹவர் கேட்டல ஐயோ அவ போன் நம்பர் எங்க வச்சேன்னு தெரியல. கேஸ் அவ கிடைக்கலனா அவங்க அம்மா வர சொல்லட்டுமா? ஏன் சார் தேரத்துக்குள்ள பிளான மாத்துறீங்க? இதோ இருக்கு சார். சார் அவங்க அப்பா கவுன்சிலர் போல சார். செவுத்துல வர வேண்டிய சின்னத்தெல்லாம் இவ பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்திருக்கா. சரியான லூசு குடும்பம். லூஸ் நீதான்டா. இது என்ன படம்? சாவி. இது என்ன? 3. ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி 3. இங்கிலீஷ்ல சொல்றா. கீ 3. ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லாதடா. ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லு. கீ 3. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது தமிழ்ல என்ன? சாவி. இது இங்கிலீஷ்ல என்ன? 3. ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி 3 சார். யா இப்ப நம்பர் சொல்லு. 98840 லூசு. டேய் திருப்பி படுறா. 98840 லூசு. டேய் திருப்பி படுறா. ஓ அந்த திருப்பியா? 98840 லூசு. டேய் பேப்பரை திருப்பி படுறா. சார் பேப்பர் திருப்பினா வெள்ளையா இருக்கு சார். முத நம்பரை இப்படி படி. ரெண்டாவது நம்பரை இப்படி படி. ஓ அப்படியா? 98840 யா 35007. தம்பி இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. நீதான் கச்சிரு. கணபுது நல்ல கணபுது. டேய் ஆற தேர்ற. இல்லனே எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரை நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சுக்கேன்னு தானே தெரியல. நான் சொல்றேன் என்னைய காட்டி கொடுக்க மாட்டியா? இல்லனே சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? ம் எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா. ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். ம் இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால விழுந்திருக்கான். போய் கப்புன்னு பிடி. இங்கயா? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிற எங்க அம்மா சத்தியமா அங்கதான் விழுந்திருக்கேன். வேணா போய் பாரு. பண்ணிட்டானுங்களே. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்குடா? ஓண்ட எதுக்கு சொல்லணும்? கேட்டா சொல்றாய சொல்றப்பா. என் பேரு திகில் பாண்டி. சரி இங்க எதுக்கு வந்த? எங்கயா என் பிள்ளைய மூணு இந்த பள்ளியிடத்துல படிக்குது. அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா. அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்தேன் நானு? நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சம் வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருந்தேன். என் சூப் தம்பி இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. ஏய் நான் யார் தெரியுமா? யார்ப்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நீ? ஆமா அவனோட பிறந்த புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய் என்னால தாங்க முடியலையேடா. தம்பி தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கட்டி தூக்குறா ராஜா. சொன்னா கல்யாணம்.